ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரைவேசி பாலிசி இந்த மாதிரி பேஜஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் வந்து சிம்பிளாக ஒரு ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாகவே அந்த மாதிரி லீகல் பேஜஸ் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த லீகல் பேஜஸ் வந்து நமக்கு வந்து ஆட்சன்ஸில் அப்ரூவ் கிடைக்கணும்னா இந்த லீகல் பேஜஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. இது வந்து இந்த பேஜஸ் வந்து இருந்தால் தான் வந்து நமக்கு ஆட்சன்ஸில் கன்ஃபார்மாக அப்ரூவ் கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ளகின்ஸ் போய்க்கிங்க, அதில் ஆட் நியூ கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சர்ச் பாரில் WP லீகல் பேஜஸ்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் கீழே வாங்க, இந்த WP EKA கிளப் அப்படிங்கிற இந்த ப்ளகின் வந்து ஆக்டிவேட் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ஆக்டிவேட் வருது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால் நவ் இந்த மாதிரி வரும். இன்ஸ்டால் நவ் கொடுத்துட்டு ஆக்டிவேட்னு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பண்ணிங்க. இப்போ வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த லீகல் பேஜஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அக்செப்ட் பண்ண சொல்லும். அக்செப்ட் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து க்ரியேட் பேஜ் கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ப்ளகினில் வந்து இருக்குது. இப்போ வந்து கான்ஃபிக்யூர் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ்னு இந்த லீகல் பேஜ் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நீங்கள் இப்போ ப்ரைவேசி பாலிசி இந்த மாதிரி பேஜஸ் க்ரியேட் பண்ணும்போது அதில் வந்து இந்த வெப்சைட் நேம், இந்த ஃபோன் நம்பர், இது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த டொமைன் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது. பிஸ்னஸ் நேம் வந்து நீங்கள் ஏதாச்சும் பிஸ்னஸ்க்காக உங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் நேம் போட்டுக்கோங்க. ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸ்ட்ரீட் வந்து உங்களோட ஸ்ட்ரீட்டோட நேம் கொடுத்துருங்க. சிட்டி, ஸ்டேட், ஜிப் கோடு, அதாவது பின்கோடுன்னு அதை மாதிரி இதை கொடுத்துருங்க. கண்ட்ரி வந்து கொடுத்துருங்க. இமெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அட்ரஸ் வந்து உங்களோட ஒரிஜினல் அட்ரஸ் கொடுத்துருங்க. நிச் வந்து உங்களோட வெப்சைட் வந்து என்ன மாதிரி நிச் வெப்சைட்டாக அது மாதிரி இருந்தால் நிச் கொடுத்துருங்க. கிவ் கிரெடிட்னா கிவ் கிரெடிட் கொடுத்துருங்க. எல்லாமே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. நான் இப்போ கொடுக்கல, நான் கொடுத்துட்டு அப்புறம் சேவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரியேட் பேஜ் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா நமக்கான ப்ரைவேசி பாலிசி பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம அங்கே ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோன்னா இங்கே வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். இப்போ வந்து பப்ளிஷ் கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்மளோட ப்ரைவேசி பாலிசி பேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. இதை வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் அந்த பேஜை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட ப்ரைவேசி பாலிசி பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணும்பொழுது இந்த மாதிரி ப்ரைவேசி பாலிசி பேஜ்லாம் கண்டிப்பாக இருந்தால் தான் நமக்கு வந்து மானிட்டைசேஷன் அப்ரூவ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளகின் வந்து ரொம்பவே நிறைய பேஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணி தருது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்க எல்லாமே வந்து இந்த ப்ரைவேசி பாலிசி அந்த மாதிரி அது சம்மந்தப்பட்ட ப்ளகின் இது பேஜஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா DMCA பாலிசி, அமேசான் அப்ளைட் டெம்ப்ளேட், இது மாதிரி நிறைய
பேஜஸ் வந்து இந்த ப்ளகின் வந்து க்ரியேட் பண்ணி தர்றாங்க. இந்த ப்ளகின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ளகினாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ளகின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.